ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன தெரியுமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்பவே ஸ்பெஷலாக வாழைப்பூ வடை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு என் வீட்டுக்கார் ஊற வச்சுருக்காரா. நான் பாருங்கள் ஒரு போர்ஷன் அரைச்சிட்டேன். ஸோ இன்னும் பேலன்ஸ் இருக்குது, அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வாழைப்பூ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாமா? ஸோ பாருங்கள், இது சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம இது கூட வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் சேர்த்தாச்சு. அடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அது கூட கொஞ்சமாக ஜீரகம். அடுத்து பாருங்கள், பச்சை மிளகா ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். நான் உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டேன், ஆனால் வீடியோவில் காமிக்கல. ஸோ நீங்களும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இந்த அளவுக்கு மாவு எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வடையை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கோமா, இப்போ இதில் போட்டுடலாம். அவ்வளவுதான், வடை ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ வடை. ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வாழைப்பூ வடை தான். உங்கள் வீட்டில் என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. பாய்.